தயவு பாகம் 6 அன்பு ஒளியெனும் இறை மனிதன். உள்ளொளி தியான பயிற்சி நூல். அன்பு ஒளியெனும் இறை மனிதன். உள்ளிருந்து உதவி திரு அருட்பிரகாச வள்ளலார் தயாநிதி சுவாமி சரவணானந்தா. அத்தியாயம் 7. அவா மாசு உடைய என் மனமே, இதோ தயாநிதியின் உபதேசம் உனக்கே. அவா மாசு உடைய என் மனமே, இதோ தயாநிதியின் உபதேசம் உனக்கே. உட்கொண்டு கடை தேறுவாய், சுத்த மனம் பெறுவாய். உட்கொண்டு கடை தேறுவாய், சுத்த மனம் பெறுவாய். தயவு நிறை அன்பர்கட்கு அநேக வந்தனம். நமது மனம் இதயஸ்தானத்தில் இருந்து செயல்படுகின்றது. இதயஸ்தானத்தில் இருக்கும் வரை இது அவா வெகுளி மயக்கத்தால் நம்மை பலவாற்றானும் அலைக்கழிக்கின்றது. மாயா மயக்கத்தால் ஐம்புலன்கள் வழியே சென்று சென்று சிற்றின்பத்தை பற்பலகாலும் துய்த்து அதனால் பெரும் துன்பத்தை நிரந்தரமாக கொடுத்து விடுகின்றது. அப்பொழுதாவது நமக்கு தெளிவு உண்டாகின்றதா என்றால் அதுதான் இல்லை. மேலும் மேலும் உடல் மற்றும் மனம் ஜீவன் வழியே புற உலக இன்பத்தை துய்க்கவே விளைக்கின்றோம். இதற்கு காரணம் அவா என்கின்ற நம்மை விட்டு நீங்காத கொடிய விலங்கு. இது கோடிக்கணக்கான பிறவிகள் தோறும் விடாது நம்மை துரத்துகின்றது. நாம் என்னத்தான் முயற்சி செய்தாலும் சந்தர்ப்பம் பார்த்து அதல பாதாளத்திலே தள்ளிவிடுகின்றது. இதிலிருந்து மீளத்தான் என்ன வழி? ஆசை அருமின் என ஞானிகள் உபதேசிக்கின்றனர். புத்தர் பெருமான் சொல்லுகின்றார், ஆசையே துன்பத்திற்கு காரணம், ஆசையை ஒழித்தால் துன்பமின்றி வாழலாம் என்கின்றார். அவருக்கு பக்குவம் வந்துவிட்டது. அவர் லேசிலே உபதேசித்து விட்டார். எனக்கு பக்குவம் எப்போது வரும்? அதுவரையில் இந்த அவா மனத்தோடு போராடிக்கொண்டே இருக்க வேண்டியதுதானா? இதற்கு விடிவு இல்லையா? உண்டு. அஞ்ச வேண்டாம். நமக்கு அபயம் அளித்து ஆறுதலும் தேறுதலும் தர அருட்பெருஞ்சோதி அப்பன் நம்முள்ளே உள்ளான், சத்தியமாக உள்ளான். அவா என்பதின் உண்மை என்ன? அவா என்பதின் உண்மை என்ன? அவா என்பது இறை அருளுக்கு அந்நியம் அல்ல. அவா என்பது இறை அருளுக்கு அந்நியம் அல்ல. இதை கிறிஸ்துவ மதத்தில் சைத்தான் அல்லது பிசாசு என்பர். உண்மை வேறு விதமாக இருக்கின்றது. திருவருளே நம் உயிர் உணர்வில் அவாவினை தூண்டிவிடுகின்றார். அந்த அவாவினால் ஒரு பொருளை, ஒரு வடிவத்தை அனுபவித்தே ஆக வேண்டும் என்ற தணிக்க முடியாத ஆசையாக அது மாறி நம்மை அந்த போகத்தை அனுபவிக்கும்படி செய்துவிடுகின்றது. பின் என்ன, ஐயோ தவறு செய்துவிட்டோமே என்று வருத்தப்படுகின்றோம். செய்த தவற்றால் பெரும் துன்பத்தை அனுபவிக்கின்றோம். இது இப்படியே திரும்ப நம்மை ஆசைப்பட வைத்து போகத்தை வலுக்கட்டாயமாக அனுபவிக்கச் செய்து அதனால் பெரும் துன்பத்தை தந்துவிடுவதே அவாவின் வேலை. இது யாவுமே திருவருளின் செயலே அன்றி வேறு எதுவும் இல்லை. ஆமாம், அந்த ஆண்டவருடைய நோக்கம்தான் என்ன? நான் ஏன் இவ்வுலகத்தில் பிறந்தேன்? எதற்காக என்னை
இவ்வுலகத்திற்கு வரவழைத்து உள்ளாய். ஆசைப்பட்டு போகம் துய்த்து அதனால் பெரும் துன்பமுற்று முடிவில் அழிந்து ஒழிந்திடவோ தான் என்னை இவ்வுலகில் வரவழைத்தனையோ இறைவா. ஆசைப்பட்டு போகம் துய்த்து அதனால் பெரும் துன்பமுற்று முடிவில் அழிந்து ஒழிந்திடவோ தான் என்னை இங்கு இவ்வுலகில் வரவழைத்தனையோ இறைவா என உளமுருகி வேண்டும்போது அவர் உண்மையெல்லாம் உணர்த்துகின்றார். அந்த உண்மை என்ன? அது என்ன எனில், இருப்பது ஒன்றே, அதுவே எல்லாமாய் எல்லோருமாய் இருக்கின்றது என்பதுதான். இருப்பது ஒன்றே, அதுவே எல்லாமாய் எல்லோருமாய் இருக்கின்றது என்பதுதான். ஆகவே உள்ளும் புறமும் ஓர் வள்ளல் இருப்பதால் வாட்டமடைய தேவையில்லை. மனம் சுத்தமடைய சுத்த மனமாக மாறி நம்மை சுத்த ஆனந்த சுகபூரண நல்வாழ்வில் வாழ வைக்க ஆண்டவர் திருவுள்ளம் கொண்டுள்ளார். மனம் சுத்தமடைய சுத்த மனமாக மாறி நம்மை சுத்த ஆனந்த சுகபூரண நல்வாழ்வில் வாழ வைக்க ஆண்டவர் திருவுள்ளம் கொண்டுள்ளார் என்பதை திடம்பட உணர்வோமாக. இப்பொழுது நாம் செய்ய வேண்டியது என்னையெனில், இதயஸ்தானத்தில் இருக்கும் மனத்தை புருவ மத்தியில் நிலைநிறுத்த வேண்டும். இப்பொழுது நாம் செய்ய வேண்டியது என்னவெனில், இதயஸ்தானத்தில் இருக்கும் மனத்தை புருவ மத்தியில் நிலைநிறுத்த வேண்டும். அங்கிருந்து உட்சென்று அகம் நோக்கி ஆழ்ந்து உண்மையை ஆராய வேண்டும். அங்கிருந்து உட்சென்று அகம் நோக்கி ஆழ்ந்து உண்மையை ஆராய வேண்டும். உண்மை என்றால் என்ன? உண்மை என்றாலே அது கடவுளைத்தான் குறிக்கும். உண்மை என்ற சொல் உள் பிளஸ் மெய் என பிரிந்து பொருள் தரும். மெய் என்றால் மெய்ப்பொருளாகிய இறைவனை குறிக்கும். சத்தியம் ஆகிய அந்த மெய்ப்பொருள் உள்ளுக்கு உள்ளாய் யாவற்றிற்கும் அகத்தில் உள்ளது. அந்த அகநிலையை அறிந்து கொள்ளாத வரைக்கும் நாம் புற வாழ்விலே விருப்பு வெறுப்புகளினால் பக்குவப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் உண்மை. அந்த அகநிலையை அறிந்து கொள்ளாத வரைக்கும் நாம் புற உலக வாழ்விலே விருப்பு வெறுப்புகளினால் பக்குவப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் உண்மை. நமது ஆன்ம அகநிலையை உணராத வரைக்கும் உலக வாழ்விலே அமைதியை காண முடியாது. உண்மையும் அமைதியும் ஆனந்தமும் வேண்டும் எனில் முதலில் நான் யார் என்ற விசாரணையில் மூழ்க வேண்டும். உண்மையும் அமைதியும் ஆனந்தமும் வேண்டுமெனில் முதலில் நான் யார் என்ற விசாரணையில் மூழ்க வேண்டும். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் என்பது திருமூலப் பெருமானின் திருவாக்கு. நம் வள்ளலாரும் தன்னை அறிந்தால் இன்பம் உறலாம் என்கின்றார். இந்த பொய்யுடலையே நான் என எண்ணி பிழைத்து கொண்டிருத்தல் சரியல்ல. இந்த பொய்யுடலையே நான் என எண்ணி பிழைத்து கொண்டிருத்தல் சரியல்ல. உடலே நான் என்கின்ற தவறான அபிப்பிராயத்தை கைவிட வேண்டியது மிக மிக அவசியம். அடுத்து நம்மை தொல்லைப்படுத்தும் இழி மனத்தை கடந்து செல்ல வேண்டியது அதைவிட முக்கியம். அதற்குத்தான் நம் வள்ளல் பெருமான் ஒரு வழி சொல்லுகின்றார். மனதை எப்போதும் சிற்றவை கண்ணே
செலுத்த வேண்டும் என்பதே அந்த மகா உபதேச மொழியாகும். மனதை எப்போதும் சிற்றவைக்கண்ணே செலுத்த வேண்டும் என்பதே அந்த மகா உபதேச மொழியாகும். சிற்றவை என்பது நமது ஆன்மாவே ஆகும். இந்த சிற்றவைக்குள் அனாதி காலமாக இருந்து கொண்டு நம்மையும் உடன் கொண்டு ஆனந்த அருள் ஞான திருநடனம் புரிந்து கொண்டிருக்கின்றார் நமது அருட்பெருஞ்சோதி தந்தையார். கவலைப்பட வேண்டாம். நாம் இந்த தேகம் அல்ல, நாம் இந்த தேகம் அல்ல, இந்த அலை மனம் அல்ல. அறிவாகமாய், அறிவு ஆகாயமாய், ஆனந்த வடிவமாய் உள்ளே உள்ளோம், உள்ளே உள்ளோம். நமக்கு எக்காலும் அழிவில்லை, ஒரு குறையும் நேராது. அவா மாசறுத்து அவரோடு நம்மை கூட்டி நித்தியமாய் வாழ வைப்பார். இது சத்தியம். அஞ்ச வேண்டாம், திருத்திடுவோம் என அருட்பெருஞ்சோதியாகவே இருந்து பேராறுதல் கூறியுள்ளார் வள்ளலார். அஞ்ச வேண்டாம், திருத்திடுவோம் என அந்த அருட்பெருஞ்சோதியாகவே இருந்து பேராறுதல் கூறியுள்ளார் வள்ளலார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் புருவ மத்தியில் தங்கி இருந்து கொண்டு விசாரம் செய்தல் வேண்டும். இந்த விசாரத்தின் பலனாக முதலில் நம்மை ஓர் நித்திய இருப்புணர்வு கொண்ட ஆகாசமாக, சிற்றம்பலமாக நம்மை நாம் உணர்ந்து கொள்ளலாம். இந்த விசாரத்தின் பயனாக புருவ மத்தியில் தங்கி இருந்து கொண்டு செய்யும் விசாரத்தின் பலனாக முதலில் நம்மை ஓர் நித்திய இருப்புணர்வு கொண்ட ஆகாசமாக, சிற்றம்பலமாக நம்மை நாம் உணர்ந்து கொள்ளலாம். அடுத்தபடியாக அந்த சிற்றம்பலம் என்கின்ற சிற்றவைக்கு உள்ளே விளங்குகின்ற அருள் ஒளியை அறிய முயன்று கொண்டு இருப்போமாக. ஆன்ம அறிவே சுத்த மனமாய் விளங்கி உள்ளிருக்கும் அருட்ஜோதியை காட்டி குட்டி வைத்திடும் என்பது வள்ளலார் நமக்கு கொடுக்கும் உறுதிமொழி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அடுத்து அத்தியாயம் 8. உணர்வும் மனிதனும். உணர்வும் மனிதனும். உணர்வு என்றாலும் அறிவு என்றாலும் ஒன்றேதான். இந்த மனித உடலில் என்னென்ன உணர்வு நிலைகள் அல்லது அறிவு நிலைகள் உள்ளன? பார்த்தல், கேட்டல், சுவைத்தல், நுகர்தல், தொடுதல் ஆகிய 5 உணர்வுகள் இந்த மாமிச உடலில் உண்டாகின்றன. இதையே ஐம்புலன் உணர்வுகள் என்கின்றோம். இதையே திருக்குறளில் கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறியும் ஐம்புலனும் ஒன் தொடி கண்ணே உள என்கின்றார் திருவள்ளுவ பெருமானார். இந்த ஐம்புலன் உணர்வுகளும் மனிதனுக்கு எங்கே அனுபவமாகின்றது என்பதுதான் இரகசியமாக உள்ளது. இந்த ஐம்புலன் உணர்வுகளும் மனிதனுக்கு எங்கே அனுபவமாகின்றது என்பதுதான் மிகப்பெரிய இரகசியமாக உள்ளது. விஞ்ஞானிகள் நாம் அனுபவிக்கும் புலன் இன்பத்தை பற்றியும் அது செயல்படுகின்ற விதம் பற்றியும் மருத்துவத்துறையில் 100 ஆண்டுகளுக்கும் மேலாக கடின ஆய்வுகள் செய்து பல உண்மைகளை வெளியாக்கி உள்ளனர். அதிலே பார்த்தல் என்ற உணர்வை எடுத்துக்கொள்வோம். நாம் பார்க்கிறோம் என்றால் 2 பொருள் முக்கியம். அது ஒன்று கண், மற்றொன்று ஒளி. ஒரு மரத்தை அல்லது ஒரு வடிவத்தை பார்க்கின்றோம், உடனே அது நம் கண்ணுக்கு தெரிந்து விடுகின்றது
என நினைக்கின்றோம். அது தவறு என்கின்றது விஞ்ஞானம். உண்மையில் மரத்துக்கும் கண்ணுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஒளிதான் தொடர்பை உண்டாக்குகின்றது. சூரியனிடத்திலிருந்து வருகின்ற ஒளி கதிர்களில் கோடிக்கணக்கான போட்டோன்கள் என்கின்ற ஒளி துகள்கள், ஒளி அணுக்கள் நிறைந்து இருக்கின்றன. அந்த ஒளி துகள்கள் நாம் பார்க்கும் பொருள்கள் மீது பட்டு பிரதிபலித்து நமது கண்ணில் உள்ள குவிலென்ஸின் மீது படுகின்றது. சூரிய ஒளியிலுள்ள போட்டான்ஸ்கள் பொருள்கள் மீது பட்டு பிரதிபலிக்கும் போது அந்த பொருளின் நிறம், வடிவம், தூரம், அசைவு எல்லாவற்றையும் உணர்த்தக்கூடியதாய் உள்ளது. ஒளியானது கண் லென்ஸில் குவிந்து விழுந்த பிறகு கண்ணுக்கு பின்னால் உள்ள ஒளியுணர் கூம்புகள் மூலமும் பார்வை நரம்புகள் மூலமும் அது மின்சார சமிக்ஞையாக, எலக்ட்ரிக்கல் சிக்னலாக மாற்றம் பெற்று நியூரான்கள் எனப்படும் பெருமூளை திசுக்களை வந்து அடைகின்றன. அதாவது தகவலாகத்தான் மூளையை வந்து அடைய பெருமூளையில்தான் நாம் காணும் பொருளை உணர்கின்றோம். அடுத்து சுவை உணர்வை பார்ப்போம். ஒரு லட்டு ஒன்றை சுவைக்கின்றோம் என வைத்துக் கொள்வோம். லட்டு வேறு, சுவை வேறு அல்ல. லட்டை கண்ணால் காண்கின்றோம், அதன் சுவையை நாவால் உணர்கின்றோம். அறுவகை சுவைகளை சுவைக்கும் போது நாக்கிலே இன்பமாக இருப்பதாக நினைக்கின்றோம். அது தவறு என்கின்றது விஞ்ஞானம். நாக்கில் அறுசுவையை உணரக்கூடிய சிறப்பு திசுக்கள், பட் செல்ஸ் இருக்கின்றதாம். இவைகள் இந்த பொருள் இந்த சுவையில் இருக்கின்றது என்பதை செய்தியாக, மின்சார சமிக்ஞையாக, கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அண்டு எலக்ட்ரிக்கல் சிக்னல், மின்சார சமிக்ஞையாக உணர்வு நரம்புகள் வழியாக பெருமூளையை வந்தடைகின்றதாம். மூளையில்தான் நாம் அந்த செய்தியை இன்பமாக உணர்கின்றோம். மூளையில்தான் நாம் அந்த செய்தியை இன்பமாக உணர்கின்றோம். இதே போலத்தான் மற்ற கேட்டல், நுகர்தல், தொடுதல் எல்லாமும் மின்சார சிக்னலாக அல்லது செய்தியாக, சூக்கும நிலையாக மூளையில் உணர்கின்றோம். இப்போது உண்மையை ஆராய்வோம். ஏன் எல்லா ஐம்புலன் உணர்வுகளும் மண்டைக்குள் இருக்கும் மூளைக்கு கீழிருந்து மேலாக செய்தியாக கடத்தி வரப்படுகிறது? ஏன் எல்லா ஐம்புலன் உணர்வுகளும் மண்டைக்குள் இருக்கும் மூளைக்கு கீழிருந்து மேலாக செய்தியாக கடத்தி வரப்படுகின்றது? இதற்கு காரணம் என்ன என்றால், அனுபவிக்கின்ற ஆள் தலை நடுவே தான் இருக்கின்றான். அதாவது உண்மை மனிதன் தலைக்கு நடுவிலே ஒரு அணுமாத்திரமாக இருக்கின்றான். உண்மையில் அவனை கண்ணால் காண முடியாது. அவன்தான் உண்மை உணர்வு அல்லது உண்மை அறிவு. அவன்தான் உண்மை உணர்வு அல்லது உண்மை அறிவு ஆக உள்ளே உள்ளான். அவன் அணு மாத்திரமானவன். அவனையே ஆன்மா என்கின்றோம். இந்த ஆன்மா தான் மனிதனுடைய நித்தியமான அக உண்மை வடிவம். இந்த ஆன்மாதான் மனிதனுடைய நித்தியமான அக உண்மை வடிவம். இதை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. இது உண்மையில் பிறப்பு இறப்பு இல்லாதது. இது ஆனந்தமே வடிவமானது. என்றாலும்
என்றாலும் இயற்கையில் உள்ள அஞ்ஞானம், அறியாமை என்கின்ற பாசாந்தகார இருளில் அடைபட்டு கிடக்கின்றது அனாதி காலமாக. இந்த ஆன்மாவிற்கு உள்ளே உள்ளொளியாக கடவுள் என்றும் இருந்து கொண்டு அஞ்ஞான இருளை நீக்கி என்றும் அழியாத நித்திய நிலையான சத்திய சுகபூரண சச்சிதானந்த பேரின்பப் பெருவாழ்வு வழங்கவே, நித்திய நிலையான சத்திய சுகபூரண சச்சிதானந்த பேரின்பப் பெருவாழ்வு வாழ்கவே வழங்கவே ஆன்மாவை சூழ உயிர் உடலை ஆக்குவதும் வாழ்விப்பதும் பின் அழிப்பதுமாய் உள்ளார். புற உலக வாழ்வால் அறிவு அனுபவம் சிறிது சிறிதாக வளர்ந்து இதற்காக கோடிக்கணக்கான பிறவிகளில் கோடிக்கணக்கான காலங்கள் கழித்து இன்றைய நிலையில் இப்போது இந்த மனித தேகம் திருவருட்பெருங்கருணையினால் வாய்க்கப் பெற்றுள்ளோம். இதுவரையில் நாம் அனுபவித்த இன்ப துன்பங்கள் யாவும் பொய் மாயா இருளிலே நிகழ்ந்து இனி அவையெல்லாம் நம்மை விட்டு அகன்று ஒழிய உண்மை இன்பத்தை அருட்சுகத்தை அளிக்க ஆண்டவர் அருள் பாலிக்கின்றார். இதுவரையில் நாம் அனுபவித்த இன்ப துன்பங்கள் யாவும் பொய் மாயா இருளிலே நிகழ்ந்து விட்டது. இனி அவையெல்லாம் நம்மை விட்டு அகன்று ஒழிய உண்மை இன்பத்தை அருட்சுகத்தை அளிக்க அருளாண்டவர் அருள் பாலிக்கின்றார். மெய்யகத்தே விரைந்து வம்மினிங்கே, மெய்யகத்தே விரைந்து வம்மினிங்கே நித்திய மெய்வாழ்வு பெற்றிடலாம் கண்டீர் என வருக வருக என்று அழைக்கின்றார் நம் வள்ளல் பெருமான். திருமூலர் திருமந்திரத்தில் ஒரு செய்யுள்: கண்ணாக்கு மூக்கு செவி ஞான கூட்டத்துள், கண்ணாக்கு மூக்கு செவி ஞான கூட்டத்துள் பன்னாக்கி நின்ற பழம்பொருள் ஒன்று உண்டு, பன்னாக்கி நின்ற பழம்பொருள் ஒன்று உண்டு, அண்ணாக்கு மேலே அகண்ட ஒளி காட்டி பெண்ணாக்கி நம்மை பிழைப்பித்தவாறே என்கின்றார். கண், நாக்கு, மூக்கு, செவி, தோல் ஆகிய ஐம்புலன்களும் தலையில் இந்திரிய ஆகாசமாக விளங்குகின்றது. அதற்கு உள்ளே கரண ஆகாசமாகிய மனோவெளி விளங்குகின்றது. அதற்கு அப்பால் ஜீவ ஆகாசமாகிய உயிர் வெளி இயங்குகின்றது. அதற்கு அப்பால் அணுத்துவமான ஆன்ம ஆகாசம் விளங்குகின்றது. இந்த ஆன்ம ஆகாசத்திற்கு உள்ளேதான் பழம்பொருளாகிய அருள் ஒளி அனாதிகாலமாய் ஐஞ்சக்தி ஐஞ்செயலோடு சதா சுடர்விட்டு கொண்டே இருக்கின்றது. இந்த அருள் ஒளி உணர்வே அருட்சக்தியாம் பெண் என குறிப்பிடுகின்றார். இயற்கை உண்மையாகிய சத்துப்பொருளாம் அன்பு கடவுளுக்கு இயற்கை விளக்கமாகிய சித்தாம் அருள் உணர்வே அருட்சக்தியாம் பெண்ணாக, அதுவே நாமாக நமது உண்மையாக இருந்து இயற்கை இன்பமாம் பேரின்பப் பெருவாழ்வே நமது குறிக்கோள் வாழ்வாக உள்ளதாம். தயவே கடவுள், தயவுடன் வாழ்க. மீண்டும் ஒருமுறை பார்ப்போம். இந்த அருள் ஒளி உணர்வே அருட்சக்தியாம் பெண் என குறிப்பிடுகின்றார். இயற்கை உண்மையாகிய சத்துப்பொருளாம் அன்பு கடவுளுக்கு இயற்கை விளக்கமாகிய சித்தாம் அருள் உணர்வே அருட்சக்தியாம் பெண்ணாக, அதுவே நாமாக நமது உண்மையாக இருந்து இயற்கை இன்பமாம் பேரின்பப் பெருவாழ்வே நமது குறிக்கோள் வாழ்வாக உள்ளதாம். அகமிருந்து வருக அருளுடன் அனகமாக வாழ்க தயவுடன். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. தயவே கடவுள், தயவுடன் வாழ்க. தயவு.